பகுதி 3 பண்டரிபுரம் விட்டலதாசருடைய மகிமை. இதை நாம் அகஸ்திய விஜயத்திலே 2018ஆம் வருடம் மே மாதம் பக்கம் 36 முதல் 40 வரை உள்ளதை நீங்கள் கையடக்க புத்தகத்தில் வைத்து இதையும் உங்களுக்கு சேர்த்து பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பண்டரிபுரம் பகுதி 3 மகான் நாமதேவர் ஜனாபாய், ஞானேஸ்வரர், நிவர்த்திநாத், சோபனதேவர், முக்தாபாய் இப்படி போன்ற மகான்கள் ஒரே சமகாலத்தில் நம் பூமியில் வாழ்ந்தவருடைய ஆன்மீக செம்மல்கள். தமிழ்நாட்டிலே பல தலங்களும் ஒன்றாக விஜயம் செய்து வழிபட்டார்கள். இவர்கள் இந்த ஊழவிலே எந்த நாட்டில் தோன்றுகின்ற மகானும் ஆன்மீக வழிகாட்டியும் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் உரித்தானவர்களே. உலகில் தோன்றும் அனைத்து மகான்களும் இந்த அருணாச்சலமான திரு அண்ணாமலையோடு பலத்த ஆன்மீக பிணைப்பை தொடர்பை உடையவர்கள் ஆவார்கள். தாம் இருக்கும் இடத்திலிருந்தே அருணாச்சல தீபத்தை அப்படியே முழுமையாக தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற்ற மகான்களும் உண்டு. இப்படி இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டின் மகா கார்த்திகை தீப திருநாளன்று திருக்கைலாயம், முக்திநாத், திபத்து, அந்த திபத்து மலைத்தொடர், மீரு, ஆல்ப்ஸ்மா போன்ற புனித மலைகளிலே இருந்து ஸ்தூல சூக்ஷ்ம யோக வடியில் பல மகான்கள் வந்து தரிசிப்பதாகவும் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு சொல்லியதை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கலியுக மகான்கள் நாமதேவர் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவருடைய ஆன்ம செம்மல். நாமதேவரின் தாய் தந்தையர் அவர்தாம் ஷெட்டி குணாபாய். ஏழ்மையான குடும்பத்தினர், வயது முதிர்ந்தவர்கள். இவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லையே என்று பெரும் குறையை நெடுங்காலமாக இருந்து வந்தது. இப்படி இவருடைய முதிய வயதிலே ஒரு நாள் குணாபாயின் கனவில் இறைவன் பண்டரிநாதன், இந்த பாண்டுரங்க கிருஷ்ணன் தோன்றி அவர்களுடைய புனிதமான பக்தியை அப்படியே கொண்டாடி மெச்சி மறுநாள் குணாபாய் ஒரு குழந்தையை பெறுவார் என்று அருளி செய்தார். இப்படி முதலில் இது கனவு போல் இருந்தாலும் குணாபாய்க்கு இது இறைவனுடைய வாக்கு வரப்பிரசாதமாகவே தோன்றிவிட்டது. உடனே தன் கணவரை எழுப்பி கனவை எடுத்து சொன்னபோது அவர் சிரித்தார். குணாபாய், நீயும் நானும் முதிய வயதை தொட்டாகிவிட்டது என்றாலும் நம் இருவருக்குமே குழந்தை பேர் இல்லையே என்ற இயக்கம் அப்படியே நமக்கு தொக்கி கொண்டு நிற்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் இறைவனின் செயலாகவே ஏற்கும் மனப்பக்குவத்தை நாம் இன்னும் அடையவில்லை. ஆனாலும் நீ பெரிதும் ஏங்கி கண்ணீர் ஊத்து இதையே எண்ணி படித்திருப்பாய். இதற்காக ஒரு சாந்தமான கனவும் உனக்கு வந்திருக்கும். ஆகவே எது நடைமுறையில் சாத்தியமோ அதை மட்டும் நாம் மனம் கொண்டு மனமாற ஏற்க வேண்டும் என்று கூறி பல அறிவுரைகளை தந்தார். மறுநாள் காலையில் தாம் ஷெட்டி தம்முடைய வழக்கமான பீம நதி, அதாவது சந்திரபாகா நதி நீராடலுக்காக சென்றபோது வழியில் ஒரு பெரியவர் தென்பட்டார். ஏய் தாம் ஷெட்டி, உன் பிள்ளை சௌக்கியம்தானே அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு அர்த்த புஷ்டின்னு சொல்லுவாங்க. அப்படி தாம் ஷெட்டி அவரை முன்பின் பார்த்ததே இல்லை. தான் அறியாத ஒருவர் இப்படி சொல்வதால் தாம் ஷெட்டி கொஞ்சம் யோசனை பண்ணார். எனினும் பேச்சை வளர்த்தாமல் அதற்கென்ன இப்போது என்று சொல்லி ஒதுங்க முயன்றார். ஆனால் அப்பெரியவரோ விடாமல் துரத்தி கொண்டே பின்னால் வந்தார். இறுதியில் தாம் ஷெட்டிக்கு ஒரு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. அப்படி சினந்து அதட்டிடவே அவர் கொஞ்சம் விலகி சென்றார். புனிதமான பீமா நதிக்கரையிலே, அதாவது சந்திரபாகா நதிக்கரையிலே தாம் ஷெட்டி நீராடி வெளியே வரும்பொழுது அந்த முத்து சிப்பி போன்ற ஒரு சிப்பி கூடையில் ஒரு குழந்தை மிதந்து வர கண்டார். இப்படி குவா 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 என்று குழந்தையின் ஒரு குரல் அற்புதமாக தெய்வீக குரலாக கேட்டது. சிப்பிக்கூடை பீமா நதி கரையில் ஒதுங்கிட அந்த குழந்தை இவரை பார்த்து சிரித்து தாம் ஷெட்டி சற்றும் அங்கேயும் இங்கேயுமே சற்றும் முற்றும் பார்த்தார். எவரும் குழந்தையை விட்டு போனதாகவும் அங்கே தெரியல, யார் விட்டாரும் தெரியவில்லை. அப்படி இந்த குழந்தை வந்தது. இந்த பீமா நதி அந்த நீர்பெருக்கிலே இந்த குழந்தை எவ்வாறு பாதுகாப்புடன் வந்ததோ என்று எண்ணியவாறு அந்த குழந்தையை அன்புடன் ஏந்தி சிரசிலே கோதினார். இறைவனின் சோதனையா, பகவானின் அற்புதமாம். நேற்று குணாபாய் கண்ட கனவு நனவு ஆகின்றதா? இப்போது துரத்தி வந்த பெரியவரின் வாக்கு பலித்ததா?
இப்படி தன்னுள் பலவற்றை மனதார யோசித்து கொண்டு விசாரித்து கொண்டார். இறை நாமங்களை ஓதியவாறும் துதிகளை பாடியவாறாக குழந்தையுடன் வீட்டை நோக்கி நடக்கலானார். இப்பொழுது வழியில் மீண்டும் அதே பெரியவர் இவளுக்கு தென்பட்டார். பார்த்தார். ஏய் தாம்சேட்டி, நான் அப்போதே சொன்னேனே உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று. இது பற்றி யார் முதலில் சொன்னார்களோ அவர்களுக்கே குழந்தை முதல் சொந்தமாம் என்று சப்தம் போட்டு குழந்தையை பிடுங்க பார்த்தார். தாம்சேட்டியோ விடுவதாகவே இல்லை. உன் கணக்குப்படி பார்த்தாலும் என் மனைவிக்கு நேற்றுத்தான் இறைவன் கனவில் உனக்கு குழந்தை உண்டு என்று சொல்லிவிட்டு போனான். எனவே இக்குழந்தை இறைவனுக்கு சொந்தம், இல்லையேல் இதை எனக்கு சொன்ன மனைவிக்கே சொந்தம் என்றார். இறைவன் சொன்னால் மட்டும் போதுமா? முதலில் பார்த்த கணக்கும் உண்டே, என்னோடு உடனே வா, அரசனிடம் சென்று நியாயம் கேட்போம் என்று அவர் வாதத்துக்கு இழுப்பது போல் பேசினார். இதில் நிறைய தத்துவ அர்த்தங்களும் இருந்தது. இங்கே நிதானமாக கேட்டால் ஒரு அற்புதம் தெரியும். தாம்சேட்டியும் விடுவதாகவில்லை. இறுதியாக அந்த பெரியவர், நான் குருவாகல் எனும் இருப்பதாகட்டும் என்று கூறி குழந்தையின் தலையை உச்சி மோர்ந்து ஆசீர்வதித்தார் நின்றார். விரைவில் குழந்தையுடன் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று எண்ணியவராய் தாம்சேட்டியும் விரைவாக நடந்தார். தன் கணவர் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வருவதை தூரத்திலிருந்து பார்த்த குணாபாய் அப்படியே ஆனந்தம் சிந்த குடுகுடுகுடென ஓடி குழந்தையை ஏந்தி கொண்டார். தாம்சேட்டி நடந்ததை விவரித்ததும் குணாபாய் கிட்டத்தட்ட மூச்சே நின்று போனது போல ஆனார். பண்டரிநாதா, நீ சொன்ன வார்த்தையை நடத்தி காண்பித்தாய், எங்களுடைய நெடுநாள் இயக்கத்தையும் தீர்த்தாய் என்று ஆனந்தமாக கூறினாள். குழந்தைக்கு புனித நீராட்டி இறைவன் தந்த புத்திர செல்வமாக அன்புடன் அந்த குழந்தையை வளர்த்தார்கள். இந்த தெய்வீக குழந்தையை நாம் இங்கே காணும் நாமதேவர் என்னும் உத்தம மகான். இப்படி பாண்டுரங்கா, உன்னை 100 கோடி அபயங்க துதிகளால் பாடுவேன் என்று சங்கல்ப வைராக்கியம் செய்து பக்தியில் சூழ் உரைத்த மகான் இந்த ராமதேவர். நெடுங்காலம் வாழ்ந்த இந்த மகான் மராட்டிய மொழியில் அபங்கம் எனப்படும் இலக்கண வகையிலே எத்தனையோ 1000 பாசுரங்களை பார்த்து படித்து யாத்து இசைத்து பாடினார். ஆனால் தேவார பாடல்கள் போல் நமக்கு இன்று கிட்டியிருப்பவை நாமதேவரின் சுமார் 2560 அபங்க துதிகள் மட்டுமே. இந்த குழந்தை பீமா நதிக்கரையிலே தாம்சேட்டி காணும் முன்னர் இடையில் மரித்து வந்து போனவர் பற்றி முதிய தம்பதியர் இருவரும் நெடுநாட்கள் ஒருத்தருக்கொருத்தர் விவாதித்துக் கொண்டனர். குணாபாயோ இப்படி ஆன்மீக பெரியவராய் வந்தது பண்டரிபுரத்து பாண்டுரங்கன் இறைவனை என்று பிறகு உறுதியாக மொழிந்திட, இதையே பண்டரிபுரத்துக்கு வந்த ஒரு சில மகான்களும் பின்னர் உறுதி செய்தார்கள். ஆகவே அடியாரிடம் விவாதிக்கும் விமலனாகவும் இறைவன் காட்சி தருவது உண்டு. ஆனாலும் ஆசானும் ஈசனும் ஒன்றே என்பதையும் இந்த வைபவம் உணர்த்துவதாக இருக்கிறது. நாமதேவருக்கு குரு விசோபகேசர் என்னும் பெரியார் இவரை பற்றி தாம்சேட்டி அறிந்திருந்தார் என்றால் இவரை பார்த்ததே கிடையாது. நாமதேவருக்கு முதற்கல்வி படிப்பு ஆரம்பம் அக்ஷர அபியாசம் புகட்டுவதற்கு நல்ல குருவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இபசோகரிடம் வந்தார் தாம்சேட்டி. ஆனால் விசோபகேசரை பார்த்ததும் தாம் ஏற்கனவே எங்கோ அவரை தரிசித்தது போல் இருக்கிறது ஒரு சந்தேகம் வந்துட்டு. பீமா நதிக்கரையிலே சிப்பி வட்டியில் குழந்தை கட்டிய போது நதிக்கரையில் வாதாடியவரின் வடிவம் இப்பொழுது இவருடைய நினைவுக்கு வந்து விட்டது. தாம்சேட்டியின் நினைவு இப்பொழுது சரியாக வந்து விட்டது. அதே வடிவில் இப்போது குரு கேசர் தாம்சேட்டிக்கு துவங்கிய ஆச்சரியத்தை அப்படி துளங்கிய ஆச்சரியத்தை தந்தது. அவரா இவர் என்று தாம்சேட்டி சிந்தித்தார். அப்பெரியவரும் ஒருவரிடம், என்ன யோசிக்கிறாய் தாம்சேட்டி? அடியனை பார்த்தது என்ன ஞாபகம் வருகிறது? பீமா நதிக்கரையிலே நடந்த நினைவில் ஊர்தா? அங்கு நின்று நடந்தது எல்லாம் இறையிலேயே. அப்போது இறைவன்
விசோபகேசா, உன் வடிவில் நான் பீமா நதிக்கரையிலே பண்டரிபுரத்திலே போகிறேன். அந்த பண்டரிபுரத்துக்கு போகிறேன். அங்கே என் உத்தரவின் பேரில் இந்த மகாபாரதத்தில் வந்த உத்தவர் போல அந்த பூலோகத்தில் குழந்தையாக தோன்றுகின்றார். அப்போது உத்தவருக்கு நானே நேரில் வந்து முதல் உபதேசம் செய்கிறேன் என்று உத்தவருக்கு வாக்களித்துள்ளேன் என்று கூறி அருளினார். இதையே பாண்டுரங்கன் அன்று பீமா நதிக்கரையிலே உன் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டினான். ஆம் தாம் சேட்டி, உன் பிள்ளை நாமதேவன் மகாபாரத காலத்து மகான் அந்த உத்தவர் அம்சமே. இறைவன் பூலோகத்திற்கு அடியேனை அந்த அடியேனுடைய வடிவை எடுத்து செல்ல அந்த காரணத்தை விளக்குமாறு பாண்டுரங்கனுடன் பணிவோடு கேட்டேன். எல்லாம் உனக்கு பிற்பாடு பூவுலகில் புரியலாகும். இறைவனே நேரில் வந்து உன் பிள்ளையாம் நாமதேவனை உச்சி மோந்து அனுகிரகித்து அந்த காரணத்தாலும் நாமதேவன் உத்தவரின் அம்சம், அதனாலும் நாமதேவனை அடைவது அடியேனுக்கு பெரும் சீடனான பாக்கியம், அப்படிப்பட்ட பேருமாகும். ஏனென்றால் இறைவனே குரு வடிவில் நேரில் வந்து பெற்று கொடுத்த சீடன் அப்படிப்பட்ட நாமதேவன் என்று குரு விசோபகேசருக்கு நல்ல விளக்கத்தை கூறினார். இந்த கலியுக காலத்தில் இருந்தும் இந்த அப்படிப்பட்ட வைபவத்திலும் இருந்து ஆசானும் ஈசனும் ஒன்றே என்பதை மீண்டும் மீண்டும் ஆசானும் ஈசனும் ஒன்றே என்பதை எல்லோருக்கும் புலப்பட வேண்டும் என்கின்ற வைபவம் இதில் தெரிகின்றது. இப்படிப்பட்ட வகையிலே தமிழ்நாட்டிலும் காஞ்சி பரமாச்சாரியால், விடயபுரம் மகான், கும்பகோணம் அண்ணா சுவாமி சித்தர், ரமண மகிழ்ச்சி, உசிரி சுவாமிகள், சேஷாத்திரி சுவாமிகள், விடோபா சுவாமிகள், சத்ய சாய்பாபா போன்ற 40க்கும் மேற்பட்ட மகான்கள் 1930-40 ஆண்டாம் வாக்கிலே ஒரே சமயத்திலே இந்த புண்ணிய பாரத திருநாட்டிலே, புனித தமிழ்நாட்டிலே ஆன்மீக உலா வந்து நிறைந்து இருந்தனர். இதே போல 300 ஆண்டுகளுக்கு முன் துளசி ராமாயணத்திலே தாமர மொழியில் படைத்த மகான் கோஸ்வாமி துளசிதாசர் காலத்திலும் 1000க்கும் மேற்பட்ட மகான்கள் புண்ணிய பாரதத்தில் சமகாலமகத்தாய் ஏக காலத்திலே ஒரே நேரத்தில் ஆன்ம சக்தி மொழிகளை திளைத்து வாழ்ந்து வந்தார்கள். இவ்வாறு பல மகான்கள் வாழ்ந்து பரிணமித்ததும் இன்றும் நாம் அறிந்தும் அறியாமலும் மகான்கள் பரிமளித்து பூர்ணமித்து பூரிக்கும் அருமையான ஆன்மீக சமுதாயத்தை நம் புண்ணிய பாரதத்தில் தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருந்தும் நம் அறியாமை, அசிரத்தை, அதாவது அசால்ட்டா, நெக்லிஜென்ஸ், தக்க பக்தி இல்லாமையால் பூலோக மானுட சமுதாயம் துன்பங்களிலே சுழன்று விழன்று பெரிதும் வாடுகின்றது. இப்படி மேலும் மகான்களின் குருவாய் மொழி நல்வழிகளை கடைபிடிக்காமலும் உத்தம பெரியோர்களை இகழ்வதும் நக்கல் செய்வதும் உதாசீனம் செய்வதும் பல அரிய ஆன்மீக சக்தி, ஆத்மசக்தியை, பக்தி பிரவாகத்தை உலக மானுட குலம் இழந்து வருகிறது. இனி ஏனும் விழித்து கொண்டு உத்தம பெரியோர்களை முதலில் மதித்து மகான்களின் ஜீவாலயம், பிருந்தாவனம், அதிஷ்டானம், ஜீவசமாதிகள் இவைகளை அடிக்கடி வழிபட்டு வந்தும் பக்தி செல்வத்தை அடைந்து வாழ்வோமாக. முன்னும் பின்னுமாக தலைமுறைகளை கரையேற்ற வல்லது பக்தி பாதை. நாமதேவர் இறைநாமங்களை ஓதுதலை முக்திக்கு எளிய மார்க்கமாய் விளக்கி வந்தவர். மகாதேவ சம்போ, மகாதேவா சம்போ, கோவிந்தா 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 என்று இறைநாமங்களை ஓதிடலாம். இன்றும் கோவிந்தபுரத்திலே ரகுமாயி கிருஷ்ணனை, விட்டல்தாசையும் மாயூரம் அருகில் தரிசிக்கலாம். இப்படி திருவையாறு இருக்கலாம். பல இடங்களிலே இந்த ரகுமாயி, ருக்மிணி, இப்படி கிருஷ்ணர், பண்டரிபுரம் இந்த விட்டலதாசரை நாம சங்கீர்த்தனங்கள் அவர் ஸ்தூல தூக்கும, அதாவது காரண காரிய வடிவங்களிலே மனிதனை போல் அல்லாமலும் மனிதனாகும் அவருடைய நாவிலும் வாக்கிலும் செயல்களிலும் பாடல்களிலும் ஆடல்களிலும் கோஷங்களிலும் அந்த பாண்டுரங்கன் இல்லாத இடமே இல்லை. துரும்பானாலும் இரும்பானாலும் தூணாலும் கல்லானாலும் புல்லானாலும் பாண்டுரங்கனின் மகிமையை சொல்லவும் ஆளாது. இது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொன்னதை மீண்டும் நினைவு கொண்டு வாருங்கள். பண்டரிபுர யாத்திரை 21/5/2026 மே மாதம் மிக சிறப்பான அன்னதானம் வழிபாடு மற்றும் பாண்டுரனுக்கே படித்த அந்த பிரசாதங்களை எல்லாம் விநியோகம் செய்ய அடியார்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் கலந்து கொண்டு நல்வழி பெறுங்கள். வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் சிங்காரித்து வராது. கிடைக்கும் வாய்ப்பை நல்முறையாக பயன்படுத்தி கொண்டு நீடூடி நன்முறையிலே இறைவனை, மகான்களை தரிசிக்கும் இடம் பண்டரிபுரம், சந்திரபாகா நதிக்கரை. இப்படி ஷிரடி சாய்பாபா, சனி சிங்கனாப்பூர்
புனேயிலே உள்ள 8 மகா கணபதிகளை வழிபட்டு தீர்க்கமாக தீர்த்த யாத்திரை, தல யாத்திரையை மேற்கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளர் அருணாச்சலா.